ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஆயுத பூஜை சுபா வீட்டில் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். நல்லா அழகாக ஒரு கலர் கோலம் போட்டாங்க. அவங்க க்ரீனும் பச்சையும் கலர் அடித்து அச்சடித்த பிரிண்ட் மாதிரி சின்ன பாப்பா சூப்பராக கோலத்தை போட்டாங்க. அப்படியே கோலத்தை போட்டுக்கிட்டே இருங்க, அம்மா கிச்சனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு வேக வச்சுருந்த சுண்டல் எடுத்து வெள்ளை சுண்டலை மசாலா சுண்டல் செஞ்சுட்டு கருப்பு சுண்டலில் காஞ்ச மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு அப்படியே உப்பு சுண்டல் மாதிரி செஞ்சாச்சுங்க. 2 சுண்டல் செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. பெரிய பாப்பா சாமி போட்டாலாம் கீழே இறக்கி அழகாக தண்ணி வச்சு தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு கதவுக்கு நிலப்படிக்கு பீரோலு ஃபேனு எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கிற என்னென்ன பொருள் இருக்க லேப்டாப்பு கம்ப்யூட்டர் டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கிரைண்டர் தான் அம்பட்டுக்கும் பொட்டு வச்சு விட்டுட்டாங்க. பொட்டு வெய் பார்ப்போன்னு எல்லாத்துலேயும் சூப்பராக பொட்டு வச்சு சாமிக்கு அழகாக பூ வச்சு விளக்கேற்றி டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு. சாமிக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணிட்டு கீழே என்ன வச்சுருக்கோன்னா அவங்கவுங்க தொழில் செய்யும் தொழில் லேப்டாப்பு ஃபோனு பீரோல் சாவி வண்டி சாவி பைக் சாவி அருவா எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சுட்டு வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் பழங்கள் பொரி எல்லாமே வச்சாச்சு. என்னோட செய்யும் தொழிலே அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் வாங்கியிருந்த யூடியூப் பட்டனையும் சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நம்மளோட தொழில் அது தானேங்க. இப்போதைக்கு சுபாவுக்கு ஒரே தொழில் யூடியூப் சேனல் மட்டும் தான். அதை வச்சு சாமி கும்பிட்டு சிறப்பாக ஆயுத பூஜை முடிச்சுட்டு அடுத்து வண்டிக்கு போய் தீபார்த்தனையெல்லாம் காமிச்சிட்டு அவங்கவுங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேராக வண்டி எடுத்துக்கிட்டாங்க. சுபா தனியாக சுபாவோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் அப்படியே எல்லாத்தையும் ட்ரையல் பார்த்துட்டு குழந்தை எல்லா வண்டியும் வச்சாச்சு. இந்த மாதிரி தான் சுபா வீட்டில் ஆயுத பூஜை சிறப்பாக போணுச்சு. உங்கள் வீட்டில் ஆயுத பூஜை எப்படி போணுச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.